ரொம்ப நன்றிமா. எல்லாருக்கும் பிரசாதம் எல்லாம் கொடுத்து முடிஞ்சுதா? கொடுத்தாச்சு அத்தை. கொடுத்தது மட்டும் இல்ல அத்தை, எல்லாரும் நம்ம இசை கன்சீவா இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி விஷ் பண்ணிட்டு போனாங்க. அப்பா, எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இசை பரமா, நம்ம நேரா இப்ப கம்பெனிக்கு போறோம். இன்னைக்கு நம்ம ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் போனஸ் கொடுக்க சொல்லிருக்கேன். அது எல்லாருக்கும் நீதான் உன் கையால எடுத்து கொடுக்கணும், சரியா? எங்க வீட்டோட மூத்த வாரிசு உன் வயித்துல வளருது. இந்த சந்தோஷத்தை நாம மட்டும் கொண்டாடினா போதாது இல்லையா? நம்ம கம்பெனி ஆளுங்களும் சேர்ந்து கொண்டாடணும். அத்தை, இதெல்லாம் இப்ப எதுக்கு அத்தை? உனக்கு ஒன்னும் தெரியாது, நீ என் கூட வா. ஆமா அத்தை, நீங்க சொல்றதுதான் சரி. நம்ம சந்தோஷமா இருந்தா பத்தாது, நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருக்கணும். அது சரிதானே அத்தை? ரொம்ப சரியா சொன்ன ஸ்ரீஜா. சரி சரி, நாம சீக்கிரமா ஆபீஸ் போகலாம் வாங்க. இசை பாத்து வாமா, பாத்து. கடவுளே, என்ன மன்னிச்சிரு. அத்தைய ஏமாத்தணுங்கிறது என்னோட நோக்கமே இல்ல. என் தங்கச்சிக்காக, அவளோட வாழ்க்கைக்காக மட்டும்தான் இப்ப நான் இந்த பொய்ய சுமக்கிறேன். என்ன மன்னிச்சிரு. இசை, என்னம்மா இசை, என்ன வேண்டுன? ஆண் குழந்தை வேணும் இல்ல பெண் குழந்தை வேணும்னு வேண்டுனியா? இசை, இந்த அத்தைக்கு எந்த குழந்தையா இருந்தாலும் ஓகே இசை. என் பேர குழந்தை ஆரோக்கியமா பிறந்தா அதுவே எனக்கு போதும். வா இசை, போகலாம். வா ஸ்ரீஜா. வாங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம். எல்லாமே ரெடி தானே? எல்லாமே ரெடிமா, நீங்க வந்து பாருங்க. சரி வாங்க. வாங்க மேடம். வாங்க வாங்க வாங்க, மேடம் வந்திருக்காங்க. வாங்க வாங்க எல்லாரும். அக்கா வாங்கக்கா. வணக்கம். வணக்கம். வாழ்த்துக்கள் இசை மேடம். ரொம்ப சந்தோஷமான விஷயம்னு ராகவ் சார் சொன்னாரு. ஆமா, இந்த நல்ல விஷயத்த சொல்லதான் நான் ஓடி வந்தேன். எங்க குடும்பத்தோட மூத்த வாரிசு என் மருமக இசை வயித்துல வளருது. இந்த சந்தோஷமான நேரத்துல நீங்க எல்லாரும் என் மருமகளை மனசார வாழ்த்தணும். மேடம், எங்க வாழ்த்துக்கள் எப்பவும் நம்ம குடும்பத்துக்கு இருக்கோம் மேடம். இசை மேடம் நல்லபடியா குழந்தைய பெத்தெடுத்தா போதும். அதுக்காக நாங்க எல்லாரும் கடவுளை வேண்டிக்கிறோம் மேடம். மேனேஜர், எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடி மேடம். ஸ்வீட்ஸும் வாங்கிட்டீங்கல்ல? மேடம், நீங்க சொன்ன மாதிரியே கவர்ல கேஷும் ஸ்வீட்டும் எடுத்து வச்சிருக்கேன் மேடம். சரி, போய் எடுத்துட்டு வாங்க. மேடம். அத்தை, இதெல்லாம் எதுக்கு அத்தை? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. நம்ம குடும்பத்தோட வாரிசு உன் வயித்துல வளருது. எல்லாரும் வாழ்த்துனாதான் நீயும் நல்லா இருப்ப, நம்ம குடும்பத்தோட வாரிசும் நல்லா இருக்கும். மேடம் இந்தாங்க மேடம். இசை, நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே உன் கையாலேயே போனஸ் கொடுமா. அத்தை, நான் எதுக்கு அத்தை? நீங்களே கொடுத்துருங்க. அத்தை தான் சொல்றேன்ல, உன் கையாலேயே எல்லாருக்கும் கொடு. அத்தை, நான் எதுக்கு அத்தை? குடுமா. அம்மா சுமதி, வாங்கிக்கோமா. இசை, என்ன பாக்குற? குடு. தேங்க்ஸ் மேடம். மேடம், உங்களை மாதிரியே அழகா ஒரு ஆம்பளை பிள்ளைதான் உங்களுக்கு பிறக்கும் மேடம். இங்க எல்லாரோட ஆசீர்வாதம் எப்பவும் உங்களுக்கு இருக்கும். இந்த போனஸ் எல்லாம் எங்க சந்தோஷத்தை ஷேர் பண்றதுக்காக தான் கொடுத்திருக்கோம். என் பேர குழந்தை மட்டும் பிறக்கட்டும், உங்க எல்லாருக்குமே பெரிய விருந்தே இருக்கு. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு உங்க எல்லாருக்கும் சம்பளத்துல 30% இன்கிரிமெண்ட்டும் நாங்க கொடுக்க போறோம். இந்த குழந்தைய பார்த்ததும் என் மனசையே இவ்ளோ பதட்டமா இருக்கு. ஒருவேளை இசையோட பிரச்சனை என் பேர குழந்தைய. ஐயோ கடவுளே, அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது. எதுக்கும் நாம முன்னெச்சரிக்கையா இருக்கிறது தான் நல்லது.
ஒரு நல்ல டாக்டரை பார்த்து இப்பவே இத பத்தி பேசி ஆகணும். மா ஆ? மா இந்த போனஸ் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சுமா, வீட்டுக்கு கிளம்பலாமா? இல்ல ராகவ், நீயும் ஸ்ரீஜாவும் இசைய கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்கு. அதை முடிச்சிட்டு நான் நேரா வீட்டுக்கு வந்துடுறேன். சரியா? அத்தை, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? நான் வேணா உங்க கூட வரட்டுமா? இல்லம்மா, நானே போயிட்டு வந்துடுறேன். நீங்க இசைய பத்திரமா கூட்டிட்டு போங்க. இசை பார்த்து போகணும். சரியா? அத்தை, இசை, நீ பத்திரமா வீட்டுக்கு போமா. சரிங்க அத்தை. சரி, நீங்க எல்லாரும் கிளம்புங்க. கூட்டிட்டு போங்க. போ இசை. சரி, வா. சரி. இவ அப்பாவால பேச முடியாது. அதான் அவரோட பிரச்சனை என் குழந்தைக்கும் வந்துருச்சுமா. டேய் மச்சான், அந்த ஆர்டிஸ்ட் எப்போ வருவாங்கன்னு தெரிஞ்சுதா? டேய், அவரை நான் காண்டாக்ட் பண்ணிட்டு தான்டா இருக்கேன். அவரு வேற ஏதோ முக்கியமான கேஸ்ல பிஸியா இருக்காருன்னு நினைக்கிறேன். டேய், நீ ஒன்றும் பயப்படாத, நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். சரியா? டேய், உனக்கு நடந்ததெல்லாம் டீட்டெயிலாக நான் இன்னொரு நாள் சொல்றேன். இப்போ இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. ஸ்ரீஜாவை பத்தின எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சி அவளை வீட்டை விட்டு வெளியில துரத்துற கட்டாயத்துல நான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம அந்த ஆர்டிஸ்ட் வரைகிற ஸ்கெட்ச் மட்டும் நமக்கு பத்தாது. ஸ்ரீஜாவோட அப்பா யாரு, அன்னைக்கு பிரியாவோட மர்டர்ல என்ன நடந்துச்சு, இது எல்லாத்தையுமே சீக்கிரமா கண்டுபிடிச்சா மட்டும்தான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். நீ இவ்வளவு அவசரப்படுற அளவுக்கு அப்படி என்னதான்டா நடந்துச்சு? டேய், நான் தான் சொல்றேன்ல, வீட்ல ஒரு இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. இப்ப இதுல இருந்து இசையை ரிலீஸ் பண்ணோம்னா ஸ்ரீஜாவை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சே ஆகணும். அதனால தான்டா உன்னை ப்ரெஷர் பண்றேன். தப்பா எடுத்துக்காதடா. டேய், என்ன விஷால், உன் வீட்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாதா? டேய், கொஞ்சம் டைம் குடுறா. இந்த பிரச்சனை எல்லாத்தையும் ஒரு முடிவு கொண்டு வந்துடலாம். என்ன? டேய், உன்னால எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும்டா. ப்ளீஸ். சரி, அந்த பிரியா கொலை வழக்கோட மொத்த ஃபைல், கேஸ் டீடைல்ஸ் நான் எடுத்து வைக்கிறேன். என்ன? இல்ல பாட்டி, நான் சொல்றதை கேளுங்க. ஏய், இரு இரு, அவங்க வந்துட்டாங்க. வந்துட்டாங்க போல. அம்மா, இத வந்துடுறேன். இசை, வா 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 வா, மெதுவா மெதுவா, பொறுமையா 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 வா. வா வா, பொறுமையா பொறுமையா போய் உட்கார். உட்கார் உட்கார் உட்காரு உட்காரு. என்ன பட்டுக்குட்டி, அம்மாவோட ஆபீஸ் போயிட்டு வந்தீங்களா?